ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் வெரி கூல் அவுட் சைட். இட் இஸ் வெரி கூல் அவுட் சைட். இட் இஸ் வெரி கூல் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. அவுட் சைட் அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இட் இஸ் வெரி கூல் அவுட் சைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது? ஏன் வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is it very cool outside? Why is it very cool outside? Why is it very cool? இது ஏன் ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது? அவுட் சைட் வெளியில். வெளியில் ஏன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது? Why is it very cool outside? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் நிம்மதியாக வாழ முடியலை. என்னால் நிம்மதியாக வாழ முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't live in peace. I can't live in peace. Peace அப்படின்னா நிம்மதி. ஸோ I can't live அப்படின்னா என்னால் வாழ முடியலை. In peace நிம்மதியாக, என்னால் நிம்மதியாக வாழ முடியல. I can't live in peace. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is living in peace. He is living in peace. He is living அப்படின்னா அவன் வாழ்ந்துட்டுருக்கான். In peace அப்படின்னா நிம்மதியாக, அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். He is living in peace. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாரும் எனக்கு எதுவும் கொடுக்கல. எனக்கு யாருமே எதுவுமே கொடுக்கல. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one is giving me anything. No one is giving me anything. No one அப்படின்னா யாருமே இல்லை. is giving me எனக்கு தரல. anything எதுவும், எனக்கு யாருமே எதுவுமே தரல. No one is giving me anything. உனக்கு யாராவது ஏதாவது தந்தாங்களா? உனக்கு யாராவது ஏதாவது தந்தாங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did anyone give you anything? Did anyone give you anything? Did anyone give அப்படின்னா யாராவது தந்தாங்களா? you உனக்கு, anything ஏதாவது, யாராவது உனக்கு ஏதாவது தந்தாங்களா? Did anyone give you anything? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு யாருமே எதுவுமே தரமாட்டாங்க. உனக்கு யாருமே எதுவுமே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will give you anything. No one will give you anything. No one அப்படின்னா யாருமே கிடையாது. will give you உனக்கு தரத்துக்கு, anything எதுவுமே, யாருமே உனக்கு எதுவுமே தரமாட்டாங்க. No one will give you anything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க உனக்கு ஏதாவது தந்தா நீ வாங்காத. அவங்க உனக்கு ஏதாவது தந்தா நீ வாங்காத, வேணாம்னு சொல்லிவிடு. அவங்க ஏதாச்சும் தந்தாங்கன்னா வாங்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If they give you anything, don't accept it. Or if they give you anything, don't take it. ஓகேவா? ஸோ if they give you anything, அவங்க உனக்கு ஏதாவது தந்தால் don't accept it, அதை ஏற்றுக்காத, அதை வாங்காத, don't take it. ஓகேவா? ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். If they give you anything, you don't accept it. Or if they give you anything, you don't take it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தேவைப்படுறத அவங்க தருவாங்களா? எனக்கு தேவைப்படுறத அவங்க தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will they give me what I need? Will they give me what I need? Will they give me அவங்க எனக்கு தருவாங்களா? What I need எனக்கு என்ன தேவையோ அவங்க அதை தருவாங்களா? Will they give me what I need? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தேவைப்படுறத அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க. உனக்கு தேவைப்படுறத அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது தான் தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They will not definitely give you what you need. They will not definitely give you what you need. They will not definitely give அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க. give you உனக்கு, அவங்க உனக்கு கண்டிப்பாக தரமாட்டாங்க.
வாட் யூ நீட், உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை அவங்க கண்டிப்பாக உனக்கு தரமாட்டாங்க. தே வில் நாட் கிவ் யூ, தே வில் நாட் டெஃபினெட்லி கிவ் யூ வாட் யூ நீட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவங்க தந்தாங்க. எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவங்க தந்தாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They gave me everything I needed. They gave me everything I needed. They gave me, அவங்க எனக்கு தந்தாங்க. Everything I needed, எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே. Everything I needed. They gave me, அவங்க எனக்கு தந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க. உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Promise me that you won't do that again. Promise me that you won't do that again. Promise me அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு. Promise அப்படின்னா சத்தியம். ஸோ promise me அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு. That you will not do that, நீ அதை மறுபடியும் நீ அதை பண்ண மாட்டேன்னு. You will not do that again, நீ அதை திரும்பவும் மறுபடியும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. Promise me that you won't do that again. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் திரும்பவும் அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுனான். அவன் திரும்பவும் அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுனான். ஆனால் மறுபடியும் அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் எனக்கு சத்தியம் பண்ணி தந்தான், பண்ண மாட்டேன்னு நான் தான் நம்பினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He promised me that he wouldn't do that again. He promised me that he wouldn't do that again. He promised அப்படின்னா அவன் சத்தியம் பண்ணனான். அவன் எனக்கு சத்தியம் பண்ணனான். என்னன்னு? that he wouldn't do that again. அவன் அதை மறுபடியும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணான். ஸோ இங்கே that he will not do that again அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இது ஏற்கனவே நடந்த கான்வர்சேஷனை நம்ம சொல்கிறோம். ஸோ டைரெக்டாக ஒருத்தவங்க பேசிக்கல. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் he wouldn't do that again, நான் அதை பண்ண மாட்டேன்னு அவன் சொன்னான். ஸோ முன்னாடி சொன்னதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் he promised me that he wouldn't do that again அப்படின்னு தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு பர்த்டே, ஏதோ ஒரு நல்ல விஷயம்னா ஸோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க, பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் blessings from them. கெட் blessings from them. blessings அப்படின்னா ஆசீர்வாதம். ஸோ கெட் blessing அப்படின்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. from them அவங்கக்கிட்டேருந்து. ஓகேவா? ஸோ இதுவே தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கெட் blessings from grandparents. அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கெட் blessings from your parents. உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got blessings from them before I went there. I got blessings from them before I went there. I got blessings அப்படின்னா நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். them, from them அவங்கக்கிட்டேருந்து. before I went there, அங்கே போகிறதுக்கு முன்னாடி. before I went there, அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். I got blessings from them before I went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நடக்க போகுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is going to happen in a while. It is going to happen in a while. It is going to happen. இது நடக்க போகுது. In a while, கொஞ்ச நேரத்தில் இது நடக்க போகுது. It is going to happen in a while. நம்ம நினச்சது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? What we thought is going to happen. What we thought is going to happen. What we thought அப்படின்னு நம்ம என்ன நினச்சோமோ is going to happen, நடக்க போகுது. நம்ம நினச்சது நடக்க போகுது. ஓகேவா? நம்ம ஆசைப்பட்டது நடக்க போகுது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? What we wished for is going to happen. What we wished for is going to happen. What we wished for, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ is going to happen, நடக்க போகுது.
நம்ம ஆசைப்பட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. வாட் வி விஷ் ஃபார் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அ வைல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஆசைப்பட்டது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும். நீ ஆசைப்பட்டது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே என்னோட ஆசைப்படி நடக்கும். எல்லாமே என்னுடைய ஆசைப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் ஹேப்பன் அஸ் மை விஷ். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் அஸ் மை விஷ். எவ்ரிதிங் வில் ஹேப்பன், எல்லாமே நடக்கும். அஸ் மை விஷ், என்னோட ஆசைப்படி, என்னோட ஆசைப்படி எல்லாமே நடக்கும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் அஸ் மை விஷ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத. உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத. என்ன வேணால் மாறலாம், உன் ஆசைப்படி தான் எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't expect everything to happen as you wish. Don't expect everything to happen as you wish. Don't expect அப்படின்னா எதிர்பார்க்காத. Everything to happen, எல்லாமே நடக்கிறதுக்கு. As you wish, நீ ஆசைப்படுற மாதிரி, நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்க்காத. Don't expect everything to happen as you wish. So next one, அவனை வெளியில் போக விடாத. அவனை வெளியில் போக விடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let him go out. Don't let him go out. Don't let him அப்படின்னா அவனை விடாத. Go out, வெளியில் போகிறதுக்கு, அவனை வெளியில் போக விடாத. Don't let him go out. இதுவே கொஞ்ச நாளைக்கு அவனை வெளியில் போக விடாத. கொஞ்ச நாளைக்கு அவனை வெளியில் போக விடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let him go out for some days. Don't let him go out for some days. Don't let him go out, அவனை வெளியில் போக விடாத. For some days, கொஞ்ச நாளைக்கு அவனை வெளியில் போக விடாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் இன்னும் அதை முடிக்கலை. இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, இன்னும் நாங்கள் அதை முடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We haven't finished that yet. We haven't finished that yet. We haven't finished அப்படின்னா நாங்கள் முடிக்கலை. that, அதை yet அப்படின்னா இன்னும்ங்கிறதுக்கு yet. We haven't finished that yet. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They all will be here today. They all will be here today. They all அப்படின்னா அவங்க எல்லோரும். will be here, இங்கே இருப்பாங்க. today, இன்னைக்கு அவங்க எல்லாரும் இங்கே இருப்பாங்க. ஸோ அந்த டைமாக பார்த்து நான் அவங்கள்ட்ட அதை சொல்லிடுவேன். இன்றைக்கி எல்லாருமே அவங்க இங்கே இருப்பாங்க. They all will be here today. They all will be here, இங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ நாள் அவங்க இங்கே இருப்பாங்க. எவ்வளோ நாள் அவங்க இங்கே இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How many days will they be here? How many days will they be here? How many days, எத்தனை நாள். will they be here, அவங்க இங்கே இருப்பாங்க. எத்தனை நாள் அவங்க இங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't care whatever happens. I don't care whatever happens. I don't care, எனக்கு கவலை இல்லை. Whatever happens, என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. I don't care whatever happens. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது நடந்தா நீ கவலைப்படாத. ஏதாவது நடந்தா நீ கவலைப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't worry if anything happens. You don't worry if anything happens. You don't worry, நீ கவலைப்படாத. if anything happens, ஏதாச்சும் நடந்தால் நீ கவலைப்படாத. you don't worry if anything happens. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது நடந்தால் அவன்கிட்ட சொல்லாத. ஏதாச்சும் நடந்தால் அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவன் அங்கே இருந்தாலும் அதை பண்ண மாட்டான்.
இவன் அங்கே இருந்தாலுமே அதை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not do that even if he is there. He will not do that even if he is there. He will not do that. அவன் அதை பண்ண மாட்டான். Even if he is there. அவன் அங்கே இருந்தாலும் அவன் அதை பண்ண மாட்டான். He will not do that even if he is there. So next one. எங்கள் அப்பா அம்மா என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, My parents will be so proud of me. My parents will be so proud of me. My parents அப்படின்னா என்னோட அப்பா அம்மா. will be so proud அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க. of me என்ன நினச்சி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ அங்கே போயிருந்தா இது நடந்திருக்காது. நீ அங்கே போயிருந்தா இது நடந்திருக்காது. நீ தான் போகாமல் விட்டுட்ட, அதனால தான் அப்படி நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, It wouldn't have happened if you had gone there. It wouldn't have happened if you had gone there. It wouldn't have happened. இது நடந்திருக்காது. If you had gone there. நீ அங்கே போயிருந்தால். நீ அங்கே போயிருந்தால் இது நடந்திருக்காது. It wouldn't have happened if you had gone there. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.